எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சுக்கிரனுடைய காரகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுக்கிரனுடைய உறவு காரகத்துவத்தை பற்றி பார்ப்போம். உறவுகளில் சுக்கிரன் குறிக்கக்கூடியது மனைவி, சகோதரி, அத்தை, மருமகள். இந்த 4 உறவுகளை வந்து சுக்கிரன் குறிக்குது. இடத்துல சுக்கிரன் குறிக்கிறது பார்த்திங்கன்னா, சொகுசு விடுதி, ஆடம்பரமான இடங்கள், பப்பு பார்ட்டி நடக்கக்கூடிய இடங்கள், அதெல்லாமே வந்து சுக்கிரன் குறிக்கக்கூடிய இடங்கள். தொழிலில் சுக்கிரன் குறிக்கக்கூடிய தொழில் பார்த்திங்கன்னா, பூ வியாபாரம், அலங்கார பொருள்கள், திரவியம் சம்மந்தப்பட்ட தொழில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு, சோப்பு சம்மந்தப்பட்ட தொழில், பட்டு துணி, ஆடை, சரிகை, அது சம்மந்தப்பட்ட வேலை, சித்திரம் வரைகிறது, சங்கீதம், நாடகம், வைர வியாபாரம், கட்டில் மெத்தை தலையணை வியாபாரம், ஃபேன்சி தொழில், மதுபான கடை, விபச்சாரம், வாகன சம்மந்தப்பட்ட தொழில், பிராணிகள் வளர்ப்பு மூலம் வருமானம், விமானப்பணி, இதெல்லாமே வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள். உடல் உறுப்பில் சுக்கிரன் குறிக்கக்கூடிய உடல் உறுப்பு பார்த்திங்கன்னா, சுரப்பி மற்றும் சுரப்பி உறுப்புகள், அதாவது சுரப்பிகள் உடம்புல சுரக்கிறதுல கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தைராய்டு கிளாண்டு, தயாமஸ் கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, இந்த மாதிரி அந்த சுரப்பிகள் வந்து உருவாகக்கூடிய உறுப்புகள், சுரப்பிகள் எல்லாமே வந்து சுக்கிரன் குறிக்குது. உறுப்புகளில் பார்த்திங்கன்னா முகம், கன்னம், கருப்பை, கருமுட்டை, விந்து, இது எல்லாமே வந்து உடல் உறுப்புகளில் சுக்கிரன் குறிக்குது. பொருள், அதுக்கப்புறம் மற்ற காரகத்துவங்களில் சுக்கிரன் என்ன குறிக்குதுன்னு பார்ப்போம். அருங்கம்புல், அலமாரி, ஆசை, அழகு, இசை, சுவையில் வந்து புளிப்பு, இனிப்பு, அப்புறம் காமம், காவியம், காவியம் எழுதுறது, சிற்பம், சிற்பக்கலை, கொடி, அதுக்கப்புறம் வந்து பூமாலை, வெல்லம், பனை வெல்லம் இருக்குல்ல, அந்த மாதிரி வெல்லம், அதுக்கப்புறம் வந்து கல்கண்டு, இனிப்பு, அதாவது செயற்கையான இனிப்பு, அது எல்லாமே வந்து சுக்கிரன் தான். இனிப்பு சம்மந்தப்பட்டது, புளிப்பு சம்மந்தப்பட்டது, மூத்திரம், வீணை, மாம்பழம், தக்காளி, உங்கள் பட்டப்பெயர் வைக்கிறது, பஞ்சவர்ண கிளி, அத்திமரம், வைரம், திசையில் வந்து தென்கிழக்கு திசை, பொருளில் வந்து வெள்ளி, தானியங்களில் வந்து வெள்ளை மொச்சை, தாமரையில் வந்து வெண் தாமரை, இது வந்து ஒரு பிராமண கிரகம். வழிபடக்கூடிய கடவுள் வந்து ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் போய் வழிபடணும். இதெல்லாமே வந்து சுக்கிரன் குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள். இந்த காரகத்துவங்கள் தெரிஞ்சால் தான் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து இது தெரியாமலே வந்து பலன் சொல்கிறாங்க. அது முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் வந்து இந்த காரகத்துவங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு கிரகத்துடைய காரகத்துவத்தை வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரிடிக்ஷன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.